மக்களே வணக்கம். அமெரிக்க நாவல் 1982 எழுதப்பட்ட நாவல். டைட்டில் ஷாவ்ஷாங்க். பாருங்களேன், அந்த நாவல் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா இருந்திருந்தா, அத பேஸ் பண்ணி ஒரு திரைப்படம். அந்த படத்தின் பேரும் ஷாவ்ஷாங்க் ரிடெம்ப்ஷன். 1994ல வந்த திரைப்படம். 32 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஸ்டில் நவ் யூடியூப்ல இது பேசுபொருளாவே இருக்கு இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்திலேருந்து நீங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்பிக்கை, நட்பு, இதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். கம்யூனிகேஷனுக்கு எதுவுமே பெருசா அந்த மொபைல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம் தான் அந்த படத்துல அப்படிதான் காமிச்சிருப்பாங்க. பெரிய அளவுக்கு கிடையாது. இந்த இந்த ஃபோன்லாம் இருக்கும். லேண்ட்லைன் ஃபோன்லாம் இருக்கும். மத்தபடி தனியா ஒரு மொபைல் யூஸ் பண்ற மாரி, இண்டிவிஜுவல் அந்த மாரி விஷயங்கள்லாம் காட்டப்படல. ஒரு 20 வருஷம், 30 வருஷத்துக்கு மேல ஜெயில்லயே இருக்கிறவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்னு அந்த திரைப்படம் அப்படியே பேசியிருக்கு. உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய ஆயுள் தண்டனைய அனுபவிச்ச ஒருத்தர ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு 40 வருஷம், 50 வருஷத்துக்கு மேல இருந்தவர வெளிய அனுப்புவாங்க. அவரு வெளிய போயிட்டு பொதுமக்களோட சேர்ந்து வாழ முடியல. தனிமை, யாருமே இல்ல அவருக்கு. சூசைட் பண்ணி செத்து போயிடுறாரு. ஜெயில்ல இருக்கிறவர்லாம் நல்லா இருந்தாரு. ஜெயில்ல வந்து அ ஏன் என்ன வெளிய அனுப்புறீங்கன்னு சொல்லி அங்க ஃபைட்லாம் பண்றாரு. நான் உள்ள தான் இருக்கணும்னு. யோசிச்சு பாருங்களேன். சிறையாக இருந்தாலும் அங்க ஒரு வாழ்க்கையில அதுக்கு பழகிட்டான். இன்னொன்னு எனக்கு புடிச்ச விஷயம் வந்து அந்த சிறையில இருக்கக்கூடிய சிறைவாசிகளுடைய ட்ரெஸ்ஸிங் வந்து, இங்க தான் நம்ம ஜீன்ஸ், ஃபேண்ட் போடுறது எவ்வளோ ஒரு ஸ்டைலா நம்மளுக்கு அது எப்படி தோணுது? அங்க யூனிஃபார்மே அதான். அந்த ஜெயில்ல இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் அதான். அப்புறம் அவங்களுக்கு அந்த ஃபுட்டுலாம் வந்து ரொம்ப தரம் இல்லாத ஒரு உணவுன்றத என்னதான் வந்து டேபிள்ல அந்த லஞ்ச் டைம் கரெக்ட்டா எல்லாரும் அந்த சிறைவாசிகள் அச்சடிச்ச சோறு இது மாரி சாப்பிடும்பொழுது, சாப்பாடு சூப்பரா இருக்கும்னு நம்ம நினைக்கும் பொழுது, அதில ஒரு சீன காமிச்சிருப்பாங்க. அந்த சாப்பாட்டுல ஒரு புழு இருக்கும். அத அப்படி எடுத்து பார்ப்பான் அந்த கதாநாயகன். இப்ப பக்கத்துல இருக்கிற அந்த லைப்ரரியன் சிறைவாசி கேட்பாரு, "நீ அத சாப்பிட போறியா?"ன்னுவாரு. இந்த ஆங்கில படத்துக்கு வாய்ஸ் குடுப்பாங்களே, அது செம்ம சிரிப்பா இருக்கும். அதில பட்டாபிலாம் வாய்ஸ் குடுத்திருப்பாரு. "நீ அத சாப்பிட போறியா?" அப்படின்னு கேட்பாரு. இவன் ஒரு மாரி அருவருப்பா அந்த புழு, "எனக்கு அத தரியா?" அப்படின்னுவாரு அந்த தாத்தா. அத கையிலேருந்து புடுங்கிட்டு, அந்த தாத்தா இப்படி பார்த்துட்டே இருப்பாரு. அந்த தாத்தாவுடைய கோட்டுலேருந்து ஒண்ணு அந்த கோட் அது ஒரு பிளேசர் போட்டிருப்பாரு லைப்ரரியன்ல. டக்குன்னு அந்த கோட் பாக்கெட்ல இருந்து ஒரு பறவை வந்து அந்த புழுவ சாப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த பாக்கெட் உள்ளேயே இருக்கும். அந்த சீன் வந்து இன்னொருலாம் அதிர்ச்சியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. ஏன்னா நம்ம எதிர்பார்க்க மாட்டோம்ல. அவரு அது அந்த பறவை வந்து கீழ விழுந்து கால் உடைஞ்ச பறவை. அதனால அவரு தன்னுடைய பையிலேயே வச்சுட்டு ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம்லாம் இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அவரு அந்த பறவைய நேசிக்கிற காட்சி.